Hi friends, இந்த வீடியோவில் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய வாழ்க்கை முறைகளை 60 வயதுக்கு பிறகும் சிறப்பாய் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் 2015 கொண்டு வரப்பட்ட ஒரு பென்ஷன் திட்டமான அடல் பென்ஷன் யோஜனா. இந்த திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நீங்களும் இந்த திட்டத்தினுடைய நன்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். பார்க்க போகிற வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்தினுடைய மெயினான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை பார்க்கக்கூடிய, அதாவது கூலி தொழிலாளிகள், விவசாயிகள், பெட்டி கடை வச்சுருக்கீங்க, மீனவர்கள், இப்படி சாதாரண மக்களும் கூட தங்களுடைய 60 வயதுக்கு பிறகு 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேர முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் எல்லாருமே இந்த திட்டத்தில் சேர முடியும். நீங்கள் எதிர்காலத்தில் என்ஆர்ஐஸாக மாறிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த திட்டத்துக்கான வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த திட்டத்தில் 18 வயசுலேருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் சேர முடியும். இந்த திட்டத்தில் சேரக்கூடிய நபருக்கு கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஒரே குடும்பத்தை சார்ந்த எத்தனை பேர் வேணாலும் இந்த திட்டத்தில் சேர முடியும். 18 வயதுலேருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்கள். நீங்கள் ஏற்கனவே பென்ஷன் திட்டத்தில் ஏதாவது இருந்தீங்கன்னா, என்பிஎஸ் போன்ற பென்ஷன் திட்டத்தில் இருந்தாலும் உங்களால் இந்த திட்டத்தில் சேர முடியும். இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களும் இந்த திட்டத்தில் சேர முடியும். இந்த திட்டத்தில் எப்படி சேரலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கு போயிட்டு இந்த அடல் பென்ஷன் யோஜனாவுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கூடவே உங்களுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணிங்கன்னா, அங்கே உங்களுக்கு ப்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பருக்கு தான் நம்முடைய பணமெல்லாம் போய் சேரும். இந்த திட்டத்தில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 60 வயசுக்கு பிறகு 1000 ரூபா பென்ஷன் வேணுமா இல்லை 5000 ரூபா பென்ஷன் வேணுமான்றதை நம்ம தான் செலக்ட் பண்ணணும். அதனால் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பென்ஷன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாதம் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் தொகையும் வேரி ஆகும். இந்த திட்டத்தில் எப்படி அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து மாதம் டெபிட் ஆகிடும். இந்த திட்டத்தில் டியூ டேட் எதாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, டியூ டேட் என்றைக்கு நீங்கள் சேர்றீங்களோ அதுதான் உங்களுக்கான டியூ டேட். அதாவது 1ஆம் தேதி நீங்கள் சேர்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1ஆம் தேதி ஆனால் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிடும். இந்த பென்ஷன் தொகையை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அதாவது நான் முதல்ல 1000 ரூபாய் இப்போ பென்ஷன் வேணும்னு நான் சூஸ் பண்ணுறேன். இப்போது 2 வருஷம் கழிச்சு எனக்கு 2000 ரூபாயை நான் மாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியும். ஒவ்வொரு வருஷமும் அந்த ஏப்ரல் மாதம் போய் நீங்கள் பேங்க்கில் போய் அதை சொல்லி மாற்றிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரீமியம் தொகையும் வேரி ஆகும். இந்த திட்டத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் அமௌண்ட்டு கட்டாமல் விட்டுட்டுனா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைன் அமௌண்ட்டு நம்ம கட்டக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இப்போ 1 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே உங்கள் ப்ரீமியம் செலுத்துறீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா ஃபைன் போடுவாங்க. அதே 101 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ப்ரீமியம் செலுத்துறீங்கன்னா 2 ரூபா ஃபைன் போடுவாங்க. 501 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ப்ரீமியம் செலுத்துறீங்கன்னா 5 ரூபா ஃபைன் போடுவாங்க. அதே 1001 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ப்ரீமியம் செலுத்துறீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா அபராதமாக போடுவாங்க. கண்டினியூவாக 6 மாதம் நம்ம பணம் கட்டாமல் விட்டுட்டோம்னா நம்முடைய அக்கௌண்ட்டை டெம்பரரியாக பிளாக் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி தொடர்ந்து இன்னொரு 24 மாதம் நம்ம பணத்தை கட்டாமல் விட்டுட்டோம்னா நம்முடைய அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நம்முடைய அமௌண்ட்டு திரும்ப நமக்கு கிடைக்காது. இந்த அமௌண்ட்டு எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இந்த திட்டத்தில் சேரணும்னா எனக்கு 60 வயசுக்கு பிறகு மாதம் நான் என்ன பென்ஷன் அமௌண்ட்டாக வேணும்னு செலக்ட் பண்ணியிருந்தனோ அந்த அமௌண்ட்டு எனக்கு கிடைக்கும். நான் இறந்து போன பிறகு அதே அமௌண்ட்டு மாதம் என் மனைவிக்கு கிடைக்கும். ஒருவேளை அவங்களும் இறந்து போன பிறகு மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை என்னுடைய பிள்ளைகள் கையில் கொடுத்துருவாங்க. யார் நான் நாமினிஸாக வச்சுருக்கணும் அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அதனால் இந்த திட்டத்தில் 2 நாமினிஸும் கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த திட்டத்தில் சேரக்கூடிய நபர் 60 வயசுக்கு முன்னால் இறந்து போகிறாருன்னா அந்த நாமினிஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இந்த திட்டத்தில் நம்ம நாமினிஸை சேஞ்ச் பண்ணுறதுனால எப்போ வேணாலும் பேங்க்கு போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது நான் இந்தியன் பேங்க்கில் இந்த திட்டத்தில் சேரேன்னா அடுத்து நான் ஸ்டேட் பேங்க் கூட இந்த திட்டத்தை மாற்றிக்கலாம். இப்படி எந்த பேங்க் வேணாலும் நம்ம இந்த அக்கௌண்ட்டை மாற்றிக்கலாம். இந்த திட்டத்தில் நமக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கிது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோவில் பென்ஷன் கான்ட்ரிபியூஷனை அந்த வீடியோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.